கீரைகளே அரசன் உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? முருங்கைக்கீரையை தாங்க அப்படி சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, அது அவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்க. கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா இல்லாத வீடுகளே இருக்காது. முருங்கைக்கீரையில் வந்து சூப் வச்சு குடிப்பாங்க, கீரை பொரியல் செய்வாங்க, அப்புறம் முருங்கைக்கீரை பொடி இதெல்லாமே செய்யும் போது அது ஏதோ ரூபத்தில் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னாக்க கண்ணுக்கு ரொம்ப நல்லது, முடி வளர்கிறதுக்கு நல்லது, அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது, இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லது. ப்ரெக்னன்சி டைமில் கூட 4 monthsக்கு அப்புறம் வீக்லி ஒரு 3 times எடுக்க சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். இன்னைக்கு எனக்கு முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாங்களா? முருங்கைக்கீரை சூப் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஒரு பிடி முருங்கை இலை, அந்த முருங்கைக்கீரையோட இனுக்கும் எடுத்துக்கோங்க, 4 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு தக்காளி, பெப்பர் தூள், தேவையான அளவு உப்பு. முருங்கைக்கீரை இணைக்கு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கீரையும் எடுத்து நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுறோம். அதுலேயே வந்து 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, இதெல்லாம் போட்டு நம்ம தட்டி எடுக்கிறோம். இப்போ எடுத்துடுவோம். இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் நம்ம போடுறோம். கூட வந்து ஒரு தக்காளியும் அதில் கட் பண்ணி போட்டுக்கணும். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கிறோம். 10 நிமிஷம் நல்லா கொதித்து உங்களுக்கு வந்து சூப் அற்புதமாக ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வடிக்க போகிறோம். இப்போ இதை நல்லா நம்ம வடிகட்ட போகிறோம். இதுக்கு வாசனைக்காக கொஞ்சம் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்டிங் டைம். நான் கூட இதோட பெனிஃபிட்ஸ் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இதை சூப்பாக குடிக்கிறேன். நல்லா இருக்கு. எல்லாரும் துவர்க்கும் கசக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் இது டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. முருங்கைக்கீரை சூப்பாக மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரை பொரியலாகவும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொடி, நல்லா முருங்கைக்கீரையை வந்து நல்லா உருவி எடுத்து இனிக்கெல்லாம் கூட கட் பண்ணி போட்டு கொஞ்சம் நிழலில் உணர்த்திட்டு அப்புறம் ஒரு நாள் நல்லா வெயிலில் வச்சுட்டு நீங்கள் மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். அது ஒரு ஸ்பூன் போட்டு சாதத்தில் போட்டு நீங்கள் கொஞ்சம் நெய் ஊற்றி பெனஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ யாருக்கு எந்த விதத்தில் பிடிக்குமோ அந்த விதத்தில் முருங்கைக்கீரையில் ஏதோ ஒரு தடவை வாரத்தில் 3 நாள் சாப்பிட்டுட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும்.